ஹலோ ஆல், வெல்கம் டு தி சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டே கொஞ்சம் நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, குலோப் ஜாமுன் சீஸ் கேக் தான். இந்த குலோப் ஜாமுன் சீஸ் கேக் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பார்ட்டிஸுக்கு ஏதாவது நம்ம அதே மாதிரி பாட்லக்கு கூட நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து செய்யறதுக்கான நேரமும் நமக்கு ரொம்ப கம்மி தான். இதை நம்ம எதுவும் வந்து குக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப ரிச் அண்டு டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீஸ் கேக் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு பாட்டத்தில் வந்து பிஸ்கட் க்ரஸ்ட் வைக்கணும். அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் அந்த லேண்ட் ஓ லேக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீம் சீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டென்ஸ்டு மில்க். நம்ம இதில் வந்து ஸ்வீட்டுக்கு நான் இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது குலோப் ஜாமுன். இந்த குலோப் ஜாமுன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலே வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குலோப் ஜாமுன் வந்து நம்ம கடையில் வாங்கி கூட நீங்கள் செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம டக்குன்னு நீங்கள் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி ஆல்ரெடியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நமக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா. இதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதெல்லாம் மேலே டாப்பிங் டெக்கரேஷனுக்காக தான் அது. அடுத்தது குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோது நம்ம போட போகிறது சும்மா கொஞ்சம் தான். அடுத்து பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பிஸ்கட் க்ரஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையானது. நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி செய்யணுங்கிறத பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. கேக் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கட் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பிஸ்கட் கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம பிஸ்கட் எல்லாத்தையும் உடச்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அந்த பிஸ்கட்டை உடச்சிட்டு நம்ம அதை வந்து பொடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த பிஸ்கட் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சாச்சு. இதை நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் நைஸாக நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிடக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அதை செட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா உள்ளே நல்லா வந்து செட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் குறப்பாக ஒன்று நீங்கள் இதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, அந்த கட்டையிலேயே போட்டு நம்ம அப்படி உருட்டிட்டு வந்தோம் அப்படின்னா கூட பவுடர் ஆகிடும். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரிவர்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குறப்பாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மட்டும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் இப்போ பாருங்கள், நான் வந்து பிஸ்கட்டை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒரு குறப்பாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப நைஸாக அடிச்சிடாமல் ஃபைனாக அடிச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கிறது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மட்டும் இதில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். மெல்ட் பண்ண பட்ரு இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம தேவையானதை சேர்த்துக்கலாம். ஒரே தடியாக நம்ம சேர்த்துறாமல், ஏன்னா பிஸ்கட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்குற பட்டரோட அளவும் வந்து மாறும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஸ்மெல்லும் அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது பிஸ்கட்னே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் தேவைப்பட்டிருக்கும். நான் 3/4 கப் எடுத்திருந்தேன். 1/2 கப்லேயே பாருங்கள் நான் எடுத்திருந்த பிஸ்கட்டுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ரொம்பவும் பட்டரை சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் நமக்கு. இன்னைக்கு இதில் வந்து சர்விங் கப்பில் தான் வச்சு செட் பண்ண போகிறேன்.
அதுக்காக நான் இந்த மாதிரி கப்பு நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இப்போ நான் அதில் தான் வந்து இந்த பிஸ்கட் க்ரஸ்ட்டை வந்து வைக்க போகிறேன். இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து பிஸ்கட் க்ரஸ்ட்டை வச்சா போதும். அதுக்கு மேலே ரொம்ப வைக்க வேணாம். அதுக்கு மேலே நம்ம சீஸ் வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இந்த மாதிரி இவ்வளவு வச்சா போதும். நீங்கள் இதில் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பாக நான் வச்சு காட்டுறேன். நான் எடுத்துருந்த பிஸ்கட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கப்பில் நான் வந்து பிஸ்கட் அந்த மாதிரி க்ரஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம வச்சுட்டு திரும்ப நம்ம எடுக்கணும். அப்போ தான் அது செட் ஆகி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு பிஸ்கட் க்ரஸ்ட்டை. ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம தேவையான க்ரீம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம குலோப் ஜாமுன், இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இதை நீங்கள் வேணாலும் ரொம்பவும் ஒரு 4 பீஸாகவும் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் சின்ன சின்னதாக வேணும்னா கூட அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கேக்கில் அந்த க்ரீமோடு நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதனால் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனை கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம அதில் க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அதில் பீட்டரில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்லேயும் வச்சுக்க வேணாம். நம்ம அதில் வந்து மீடியமாக வச்சுட்டே நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அந்த பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சீஸை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் வச்சுட்டு நல்லா அப்படி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்டரால் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலெல்லாம் அடித்து செதறும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அந்த மாதிரி ஸ்பூனால் வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்டரில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் எதுவும் சேர்க்கலை. க்ரீமோட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்தால் போதும். இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் குலோப் ஜாமுன் வேறு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதில் வேறு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால நம்ம ஒரு 1/2 கப் எடுத்தோம் அப்படின்னாலே போதும். இதையும் எடுத்துட்டு நம்ம பீட்டரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பீட்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதில் என்ன அப்படின்னா அந்த கேக்கில் அந்த கரெக்டாக அந்த பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான். அது கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ரொம்பவும் பீட் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு மீடியத்தில் வச்சுக்கிட்டே நம்ம பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வராது. அதனால தான் அந்த பீட்ரு யூஸ் பண்ணி பண்ணோன்னா நல்லா வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒன்று தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம கையாலே பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளால் வந்து பீட் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பவுலில் ஹெவி விப்பிங் க்ரீம் இருக்குது பாருங்கள். இது ஒரு 480 ml நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற விப்பிங் க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை தனி பவுலில் தான் ஆட் பண்ணிக்கணும். அதே பவுலில் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சமயத்தில் திரிஞ்சு போனாலும் போயிடும். அதனால் அந்த பவுலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பவுலில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மட்டும் தனியாக பீட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் பீட்டரால். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம க்ரீம் சீஸ் மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு பவுலில் இருக்குது. அதே மாதிரி விப்பிங் க்ரீமை நம்ம பீட் பண்ணி வச்சது அது ஒரு பவுலில் இருக்குது. தனித்தனியாக தான் இந்த மாதிரி பவுலில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெண்டையும் ஒன்றா ஒரே பவுலில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குலாப் ஜாமுன் கட் பண்ணி, இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கொண்டு வர்றதான் ஒரு இம்பார்ட்டன்ட். ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா செட் பண்ணி பிஸ்கட் க்ரஸ்ட் எல்லாம், அதெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பிஸ்கட் க்ரஸ்ட் எல்லாம் பாட்டத்தில் நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் அடுத்து நம்ம அந்த க்ரீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இதை எல்லாத்தையும் இதில் நம்ம எடுத்து வைக்கணும். நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி பவுல்லையோ இல்லை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, சர்விங் கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கப்லையாக நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சர்விங் கப்பில் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு க்ரீம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு லிட் இருக்குது, அப்போ தான் நம்மளால் மூட முடியும். இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா மூட முடியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். எல்லாத்துலேயும் இந்த குலோப் ஜாமுன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வேணும்னா கூட ஆஃபாக கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேலே இந்த பிஸ்தா பவுட்ரு பண்ணதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக இப்படி தூவிக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா பண்ணலாம், இல்லைனா மேலே நீங்கள் இந்த குலோப் ஜாமுன் கூட டாப்பிங்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சும்மா டெக்கரேஷனுக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேங்கிறதுக்காக வைக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. லாஸ்ட்டாக இதுவும் ஆப்ஷன் தான். சும்மா ஒவ்வொரு இதுலேயும் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு இதுலேயும் சும்மா அந்த குலோப் ஜாமுன் மேலே நான் இப்படி தான் காம்படிஷனில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இது ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு 6 to 8 hours வரைக்கும். இப்போ ஈவினிங்காக ரெடி பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஏதாவது பார்ட்டிக்கு போகணும், இல்லை நெக்ஸ்ட் டே யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க. ஒரு 6 to 8 hours வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லாம் செட் ஆகிடும். நம்ம அந்த டயத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா சில்னஸோடு இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. பவுலில் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சர்விங் கப்பில் வச்சாலும் சரி, டைரெக்டாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஏன்னா சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் மற்ற திங்ஸும் ஏதாவது வச்சுருப்போம், அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது மேலெல்லாம் படும். அதனால நீங்கள் ஏதாவது மேலே லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப்பு கூட மேலே லிட்டு வந்துச்சு, நான் அதை அப்படியே எல்லாத்தையும் மேலே மூடி வைக்க போகிறேன். சப்போஸ் பசங்க ஃப்ரிட்ஜை திறந்தாங்க அப்படின்னா கீழே கீழே விழாமலும் இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே லிட்டு வந்தது, அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சர்விங் கப்பில் வச்சு செட் பண்ணியாச்சு. மேலே லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 6 to 8 hours வரைக்கும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.